வணக்கம். இன்னைக்கு February 20. சரி, இன்னைக்கு கோல்ட் மார்க்கெட்ல என்னாச்சு? விலை ஏறுச்சா இல்ல இறங்குச்சா? வாங்க, இன்னைக்கான நிலவரத்தை ஒரு ரவுண்ட் பாத்துரலாம். உங்ககிட்டயே கேக்குறேன். இன்னைக்கு தங்கம் விலை ஏறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இறங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுச்சா இல்ல நாம எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சா? சரி, பதில் இதோ. இன்னைக்கு 1 கிராமுக்கு 80 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆமா, நேத்து ஒரு பெரிய ஜம்ப். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன சரிவு. ஓகே, இப்போ நம்பர்ஸ பாத்துரலாம். 22 கேரட், 24 கேரட் ரெண்டுமே 1 கிராமுக்கு 80 ரூபாய் கம்மியாயிருக்கு. ஆனா சில்வர்ல எந்த சேஞ்சும் இல்ல. அப்படியே 270 ரூபாயில ஸ்டெடியா நிக்குது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு நாங்க என்ன கணிச்சிருந்தோம்னா, தங்கம் விலை ஒரு 10 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் மாறலான்னு சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, 80 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நம்ம கணிப்புக்கு ரொம்பவே பக்கத்துல. அப்புறம் வெள்ளி விலை மாறாதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது அப்படியே 100க்கு 100 கரெக்டா நடந்திருக்கு. சமீப காலமா கோல்ட் பிரைஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. போன வாரம் ஃபுல்லா விலை மெதுவா குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஆனா நேத்து என்ன ஆச்சு? சட்டுன்னு 270 ரூபாய் ஏறி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் 80 ரூபாய் மைனஸ். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருந்தாதான் மார்க்கெட்டே சுவாரஸ்யமா இருக்கு, இல்லையா? சரி, இன்னைக்கு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், பெரிய படத்தை பாருங்க. அதாவது போன வருஷம் ஜனவரி மாசம் 1 கிராம் தங்கம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 7000 ரூபாய் தான். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகி 14000 ரூபாய தாண்டி போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல எவ்வளோ பெரிய வித்தியாசம். அப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி ஒண்ணுதான், தங்கம் விலை எப்போதாயா குறையும்? சரி, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் நடந்தா விலை குறைய வாய்ப்பிருக்கா. 1, உலக அளவுல இந்த டென்ஷன் எல்லாம் குறையணும். 2, அமெரிக்க டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். 3, சில முக்கியமான பாலிசி டிசிஷன்ஸ் வரணும். இதுல எது நடந்தாலும் அது தங்கத்தோட விலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இனிமே என்ன நடக்க போகுது? ஒரு முக்கியமான தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 18. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் நடக்க இருக்கு. அவங்க எடுக்க போற முடிவுகள் தங்கத்தோட விலையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க வாய்ப்பிருக்கு. அந்த தேதியை நம்ம எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் தொடர்ந்து நம்மள ஒருவித குழப்பத்திலேயே வச்சிருக்கு. வரப்போற மார்ச் மாசமாவது எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி விலை குறைவ கொண்டு வருமா, இல்ல இந்த ஏற்ற இறக்க விளையாட்டு இப்படியே தொடருமா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.